ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஐ எம் கல்யாணி, பியூட்டிஷியன் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ இப்போ வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கெட் ரெடி வித் மீ வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக எப்படி வெளியில் போனால் ரெடி ஆகலாம் அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப்பு அண்ட் ஸ்கர்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த டாப் தான் எடுத்து வச்சுருக்கேன். டாப்புக்கு வந்து நம்ம வந்து பேண்ட்டும் போட்டுக்கலாம், ஸ்கர்ட்டும் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கர்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது தனித்தனியாக தான் எடுத்திருந்தேன். நான் ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் எடுத்திருந்தேன். ஸோ இது கூட நானாக வந்து மேட்ச் பண்ணி போட போகிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அப்படின்றதுக்காக இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் நிவ்யா மாய்ஸ்சரைசர் போட்டுருக்கேன். என் ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரையாக இருக்கும். ஸோ நான் நிவ்யா மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்கின் இருக்கவங்க வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேணாம். ஸோ இது வந்து ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு இது வந்து நல்லா சூட் ஆகும். ரொம்பவே பனிக்காலத்துலாம் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ஆயில் ஸ்கின்னுக்கும் சூட் ஆகும், ட்ரை ஸ்கின்னுக்கும் சூட் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா க்யூடா பியூட்டிலேருந்து கோல்டன் கலர் ப்ரைமர்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளென்சிங் டோனர் மாய்ஸ்சரைசர் போட்டு ஸ்கின்னை வந்து நல்லா செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்கோடைய ஃபவுண்டேஷன் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு லைட்டாக ஒரு ட்ராப் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக டாட்டாக வச்சுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபேஸ் நல்லாவே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இப்போ வந்து காம்பேக்ட் பவுடர் போட்டுக்கலாம். உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து எந்த காம்பேக்ட் பவுடர் சூட் ஆகுதோ எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதோட என் மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் வந்து லிப்ஸ்டிக் மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். வந்து ஏன் லைட்டாக மேலே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஃபவுண்டேஷன் காம்பேக்ட்லாம் போட்டுப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி ஐப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக தெரியும். ஸோ அதுக்காக லைட்டாக பென்சில் யூஸ் பண்ணுறேன். போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிப்ஸ்டிக்கில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கையில் தான் நான் போட்டேன். நான் வந்து எனக்குன்னு யூஸ் பண்ணுறதுனால நான் கையில் போடுறேன். மற்றவங்களுக்குலாம் போட்டால் ப்ரஷ்ஷில் தான் போடுவேன். ஸோ இந்த லிப்ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, இதே லைட்டாக லூஸ் மாதிரி வச்சுட்டு ஸோ நம்ம மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து போனிடெயில் போட்டுட்டு மேக்கப் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். லாஸ்ட்டாக வந்து ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஹைலைட்டர் போடும்போது பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக கிடைக்கும். இதில் வந்து நிறையா ப்ராடக்ட் நான் வந்து யூஸ் பண்ணலை. நீங்கள் காலேஜுக்கு அந்த மாதிரி போகிற மாதிரி தான் தாராளமாக இதில் யூஸ் பண்ணிருக்க ப்ராடக்ட் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்லி 5 ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கின் பாருங்கள் எவ்வளோ க்ளோவாகவும் எவ்வளோ சூப்பராகவும் இருக்குது. இந்த மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் ஸ்டே ஆகி நிற்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஐப்ரோ பென்சில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐலைனர், மஸ்காரா எதுவுமே யூஸ் பண்ணல, ஐஷேடோ எதுவுமே யூஸ் பண்ணல, கண்ணுக்கு எதுவுமே நான் போடல. நேச்சுரலாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.